கேரபேக் 2 செல்சி 2 திரும்ப ஒரு வாட்டி வேணா சொல்றேன். ஏன்னா சில பேருக்கு வந்து என்ன அவன் வளர்றானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேரபேக் 2 செல்சி 2 எஸ், நம்ம கேரபேக் டீம்ல போய் டிராப் பண்ணிருக்கோம், ஜெயிக்கல. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜில் நம்ம தோத்துருக்கணும். பட் அதை பத்தி நான் டீட்டெயிலா பேசுறேன். சாம்பியன்ஸ் லீக்ல ஜெயிக்க வேண்டிய மேட்சை, கட்டாயமா ஜெயிக்கக்கூடிய மேட்சை கோட் அவுட் வந்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஃபிக்சர்ஸ் தான், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 கேம்ஸ். ஏன்னா பார்சலோனாவை ஆடணும், அட்லாண்டாவே ஆடணும், நாப்போலியாவே ஆடணும், அதுக்கப்புறம் பாஃபாஸ் ஆடணும். பாஃபாஸ் விலாரே அழிச்சிருக்காங்க, ஸோ அவங்களையும் வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியாது. பட் என்னத்த சொல்றது, இட்ஸ் லைக் ஓகே ஸ்பர்ஸ் அடிச்சோம், ஓகே ஸ்பர்ஸ் இன்ஜுரிஸ் 1000 விஷயம் சொல்லலாம். பட் ஸ்பர்ஸ் கேம்ல நல்லா ஆடணும், நல்லா ஆடிட்டு ஓகே இதோட இன்டென்சிட்டி மொமெண்டம் கேரி ஆன் பண்ணுவோம்னு பார்த்தா அகைன் எந்த கேமை ஈஸியா ஜெயிக்கணும் எதிர்பார்ப்போமோ கஷ்டப்பட்டு முக்கி மோதி டிராவோ தோத்துட்டோ வருவோம். அதான் வந்து இன்னைக்கு நடந்தது கேரபேக்கோட. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. அதாவது நீங்க லைன் அப்ப பத்தி சொல்லலாம். நம்ம கேரபேக் வந்து சும்மா வி டுக் தம் ஃபார் கிராண்டட். அவங்க வந்து ஓகே சும்மா உருட்டி செகண்ட் கேர்ல ஃபர்ஸ்ட் கேர்ல உருட்டி இவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஃபென்ஸ்ல அந்த கிளவுன்ஸ், அதாவது எப்படி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டிஃபென்ஸ் மாத்துறப்போ அவங்க வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுறாங்க போல இருக்கு, யார் இன்னும் கேவலமான டிஃபெண்டர் அப்படின்னு. ஒரு வாட்டி டோசின் மாமா வந்து சொல்ற அப்படி நான் தான் கேவலமா டிஃபெண்டர், நான் தான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு. இன்னொரு வாட்டி சலபா சொல்றாரு நீ என்ன மிஸ்டேக் பண்ண, நான் தான் கேவலமா டிஃபெண்டர் அப்படின்னு. இன்னைக்கு ஹேட்டோ அதாவது வந்து டோசினியும் சலபாவையும் போயிட்டு தள்ளிப்போ நான் தான் இன்னைக்கு அதிகமா மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹேட்டோ வந்து கிளவுன்ஸுமா மாறி விட்டான் டிஃபென்ஸ்ல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கேரபேக் த வே தே வர் பிரஸிங், அவங்க அக்ரெசிவா ஆடினாங்க, இன்டென்சிட்டியோட ஆடினாங்க. அதை ஏன் அவங்க எதிர்பார்க்கலன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து சரி ஓகே கேரபேக் தானே, அவங்க வந்து பின்னாடி உட்காந்து தான் ஆடுவாங்க, நாம வந்து அசால்ட்டா ஓடி இது பண்ணலாம், அந்த மாதிரி ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட மிஸ்பிளேஸ் பாஸ், ஏகப்பட்ட சீப் ஃபவுல்ஸ், ஏகப்பட்ட மிஸ்டேக்கு. ஒரு கோல் அடிச்சோம் எஸ்டவாவுட்ட, ஒரு கோல் அடிச்சோம், நல்ல கோல், நல்ல மூவ்மெண்ட் எஸ்டவாவ். ப்ராபபிலி ஒன் ஆஃப் 2 or 3 பிளேயர்ஸ் தட் சொல்லலாம் ஓகே நான் நீங்க நல்லா ஆடினேன் அப்படின்னு. மீன் கீப்பர் சேவ் பண்ணிட்டு வந்தா நியர் போஸ்ட். பட் சம்டைம்ஸ் ஆஸ் அ கீப்பர் நீ இப்படி ரைட் சைட்ல மாறிச்சு திடீர்னு லெஃப்ட் சைட்ல வந்து கீழே வந்து கஷ்டம். ஏன்னா உன்னோட மொமெண்டம் வந்து அப்படியே ரைட் சைட்ல தூக்கிட்டு போயிடும், லெஃப்ட் சைட்ல டைவ் பண்றது கஷ்டம். ஸோ பட் இட் வாஸ் அ குட் கோல். ஓகே 1-0 என்ன ஓகேடா 1-0 அடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா செகண்ட் 2-3 அடிச்சுட்டு இது பண்ணலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வீன் தான் கீழே போனோம். கிட்டன்ஸ் ஆடினா அதாவது கிட்டன்ஸ பாராட்டினா இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி பண்றான். அதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் பாஸ் கீப்பர்ட் இருந்து ஹேட்டோக் வருது, அது வந்து ஒரு ப்ரெஷர் வந்தா கிளியர் பண்ணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாம உட்காந்து டிப்பி டப்பி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுகிறான். he gets caught on the ball, அப்புறம் மிஸ்டேக் ஆகி அவங்க அட்டாக் பண்றாங்க, கோல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது அகைன் ஹேட் அவுட் என்ன வருது, அகைன் கிளியர் பண்ண தெரியல, அவங்க அட்டாக்ல போறாங்க, கை எப்படி வெளில வைக்கிறா, ஹேண்ட் பால், பெனால்டி, வேணாங்க 2-1 கேரபேக். அங்க யோர் லைக் சரி ஓகே படி கேவலமா ஆடுறோம், டிஃபென்ஸ் கிளவுனா இருக்கு, அட்டாக் சரியா வரமாட்டேங்குது, கிட்டன்ஸ் ரொம்ப கேவலமா ஆடுறான், தரவறான், ஜோ பெட்ரோ ஏதோ ட்ரை பண்றான், டைரி ஜார்ஜ் இஸ் நாட் அ நம்பர் 9. அது எப்போ டைரி ஜார்ஜ் நம்பர் 9 எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டாப் பண்ணு எனக்கு சத்தியமா தெரிஞ்சதே இல்லையா. மரஸ்கா அப்படி என்னதான் பாக்குறான் டைரி ஜார்ஜ்ல, ஓ ஓகே நீ இன்னைக்கு நீ நம்பர் 9 நாடு அந்த மாதிரின்னு புரிஞ்சதே இல்லை எனக்கு. செகண்ட் ஹாஃப் வந்தாங்க, ஓகே ஆஸ் யூஷுவல் செகண்ட் ஹாஃப் மரஸ்கா நமக்கே தெரியும் ஏதாவது அவனுக்கு பிடிக்கலன்னா அப்படியே 2-3 சேஞ்ச் டக்குன்னு பண்ணிடுவான்னு சேஞ்சஸ் பண்ணா. என்சோ வந்தான், கர்னாச்சோ வந்தான்,
லியம் டெலாப் வந்த உடனே கர்னாட்சோ ஒரு கோல். பட் அதுக்கு முன்னாடி டோசின் மாமா வந்து ஆல்மோஸ்ட் கிவ்ஸ் அவே கோல். லைக் வந்து அகைன் சிம்பிள் பேசிக் பால் கிளியரன்ஸ், பால் பிரஷர் இருந்தா கிளியரன்ஸ், வென் இன் டவுன் கிக் இட் அவுட்னு உனக்கு 2ஆம் கிளாஸ் ஃபுட்பால் ஆடுறப்ப சொல்லி தருவாங்க. அதுக்கும் அவனால பண்ண முடியல. நல்ல வேலை அது அவன் கேபிட்டலைஸ் பண்ணல. பட் அந்த அதர் ஹேண்ட் நம்ம வந்து நல்லா லியம் டெலாப் நல்லா ஹோல்ட் அப் பிளே, கர்னாட்சோ பாஸ் போடுறான். கர்னாட்சோ ஃபர்ஸ்ட் ஒரு கேவலமான பாஸ் போடுறான். நல்ல வேலை அவனுக்கே பால் எக்கஷியாய் வந்து நல்ல பாட்டம் கார்னர்ல முடிக்கிறான். ஓகே 2-2 சரி ஓகே கேவலமானோ பட் எப்படியும் 2-2 வந்துட்டோம். இங்கிருந்து கேமை டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறா அப்படின்னு நினைக்கிறப்போதான் கேரபேக் வந்து they continue to dominate us. அதாவது சம்டைம்ஸ் you should be like okay நீ நம்ம கேவலமா ஆடுறோம் பட் எப்படியோ அடிச்சு பிடிச்சு நம்ம வந்து we will somehow find the win அப்படின்னு ட்ரை பண்ணானுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லாவே ட்ரை பண்ணோம். பட் அல்டிமேட்லி ஜெயிக்கல. ஐ மீன் இன்ஃபேக்ட் நான் 3-2 வின் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் ஸ்டில் பீன் அஷேம்ட். கேரபேக்ட போய் 3-2 ஜெயிக்கணுமே அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இதுவா இருந்துச்சு. லியம் டெலாப் கேம் ஆன், ஹேட் a decent கேம். 2-3 நல்ல டச், 2-3 நல்ல ஹோல்ட் அப் பிளே, ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அவன். கர்னாட்சோ கோலை தவிர எதுவுமே பண்ணல. எஸ்டவாவ் டீசன்ட் கேம். ரோமியோ லாவியா சரி ஓகே ஃபிட்டா இருக்கான், கொஞ்சம் கேம்ஸ் ஆடுவான். இதுக்கப்புறமா நினைக்கிறப்பதான் டக்குன்னு கீழே போய் விடுறான். வேற ஒரு இன்ஜுரி, குவாட்ரிசெப் இன்ஜுரி நினைக்கிறேன். we won't see him for a long time போட்டிருந்தா என்ஜோ மரஸ்கா. ஓகே அப்ப வந்து ரோமியோ லாவியா கொஞ்ச நாளைக்கு இடோஹரா. அது வந்து அடுத்த லிவர்பூல் கேம் எப்போ மேபி அப்பதான் தலைவன் எந்திரிச்சு வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த லிவர்பூல் கேம் ஏப்ரல் தான் நினைக்கிறேன். மார்ச்சோ ஏப்ரலோ லிவர்பூல் கேம். ஸோ அது வரைக்கும் தலைவன் படுத்து கிடப்பான். கைசேடோ வந்தா, ஐ மீன் கைசேடோ didn't really do much bad apart from talking himself into a yellow card. லூசுக்கு மாட்டியாட்டம் ஃபவுலும் கொடுக்குறான். நீ பேசி கிழிச்சா மட்டும் அவன் இது ரிசைன் பண்ண ஃபவுல் அந்த சைடு கொடுக்க போறான். அவன் நீ பாரு ரெஃப்ரிட் வந்து வாய் பேச அப்படின்னு அவன் இது பண்ற, நீ டாண்டம் ஸ்ட்ராப் பண்ண உனக்கு எல்லாம் கார்டு கொடுத்தான். தேவையில்லாத ஆணி. ஏன்னா ரெட் கார்டு மட்டும் தான் வாங்கல எவனுமே, அது ஒண்ணுதான் அவன் மிச்சம். நாங்க அது வந்து டிசப்பாயிண்டிங், ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அதாவது டிஃபென்ஸ்ல புதுசா கண்டுபிடிக்கிறோம் என்ன மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணலாம், என்ன மாதிரி கோமாளித்தனம் பண்ணலாம் அப்படி டிஃபென்ஸ்ல புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு ரீஸ் ஜேம்ஸும் அந்த டிஃபென்ஸ்ல சஸ்பெக்ட். கோயிங் ஃபார்வர்ட் ஏதோ டீசெண்டா பண்ணனே தவிர டிஃபென்சிவ்லி ரொம்ப சஸ்பெக்ட். குக்கரலா வாஸ் ஓகே ஆவரேஜ், பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்சோ வந்து அதாவது நல்ல ஏரியாக்குள்ள வருது, ஏகப்பட்ட சான்ஸ் அவனுக்கு ஒரு நல்ல கிராஸ் போற, ஒரு நல்ல பாஸ் போடுறதுக்கு. ஒரு வாட்டி கூட உருப்படியா பாஸ் போடல என்சோ பெர்னாண்டஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரைக்கரை கண்டுபிடிக்கிறது, ஒரு அட்டாக்கர் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ரொம்ப கேவலம். ஏகப்பட்ட டைம் ஹேட் தி சான்ஸ் டு டு இட், ஆனா ஒரு பிளே எதுவுமே பண்ணல. லியம் டெலாப் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டீசன்ட் ஹோல்ட் அப் பிளே, கொஞ்சம் டீசன்ட் மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே நாட் பேட். எஸ்டவாவ் probably the only one who can say one of 2-3 players who can say நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு. ஆண்ட்ரே சாண்டோஸ் hooked off at half time. ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா, பட் அவனும் பெருசா எதுவும் பண்ணல. லைக் டிஃபென்சிவ்லி we are caught out so many times. மிட்ஃபீல்ட் அப்படியே ஓப்பனா இருந்துச்சு. லைக் லிட்டரலா வந்து தின் நைஃப் த்ரூ பட்டர்ம்பாங்க. ஒரு கத்திய ஒரு பட்டர் வெண்ணெய் இதுக்குள்ள அப்படியே சக்கன் கட் பண்ண மாதிரி நம்ம மிட்ஃபீல்ட் ஓப்பன் பண்ணிட்டே இருந்தாங்க கேரபேக். இத்தனைக்கும் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். they had some chances பட் அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணல. அண்ட் நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். 4 மேட்ச் ஆடி இருக்கோம், 2 வின்னு, ஒரு டிரா, ஒரு லாஸ். திங்க் we are 13th or 14th something like that. பாப்பா we need a miracle to finish top 8 இந்த ரேஞ்சில். ஐ மீன் இந்த கேம் ஜெயிச்சிருந்தா ஓகே, மேபி அடுத்த 3 கேம்ல 2 கேம் ஜெயிச்சு, இன்ஃபேக்ட் அடுத்த 4 கேம்ல 3 கேம் ஜெயிச்சுன்னா கூட we could top 8 கொஞ்சம் ஹோப் கட்டிக்கலாம். பட் இப்போ வந்து டாப் 8 ரொம்ப கஷ்டம். அன்லஸ் மேபி ஐ திங்க் எல்லா 4 கேமே ஜெயிச்சாதான் டாப் 8 வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேபிள் அவ்வளோ கன்டெஸ்டடா இருக்கு, எல்லா டீமும் 8 கேம் தான் ஆட முடியும். ஸோ கச்சன்னு இருக்கு அந்த டேபிள்ல. ஸோ எல்லா 4 கேமும் ஜெயிச்சாதான் டாப் 8 வர முடியும்னு நினைக்கிறேன். பட் அதுவும் எனக்கு டவுட் தான், பார்ப்போம். டிசப்பாயிண்டிங், ஃப்ரஸ்ட்ரேட்டிங். We moved to Bulls at home on Saturday before the international break.
வேற பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ வரல லைக் சந்திக்க நன்றி வணக்கம் டேக் கேர் ஸ்டே சேஃப்